ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி சேனல் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 47 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த டிராயிங் ரொம்ப வினோதமா இருக்கு. பார்க்க பயங்கரமாவும் இருக்கு. வினோதமா இருக்கு. சாயோட புத்தகத்துல நடுப்பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு டிராயிங்க மட்டும்தான் அவன் முடிக்கவே இல்ல. இந்த ஒயிட் ஹேர் அண்ணன் வந்து கபுட்டோன்னு இருக்கிறாங்க எல்லாரும். கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நிஜமா சொல்றீங்களா, பண்ணுக்கு சொல்றீங்களானே புரியல. சாக்கரா ஓடி வந்து சிரிப்பாரு. நாருட்டோ, அது நிஞ்சா ஓட்டம் ஸ்டைல். உறுதியா சொல்றேன், கண்டிப்பா சாஸ்கேவை நம்ம திரும்ப கூட்டிட்டு வருவோம். அதெல்லாம் நடக்காது. சாதிச்சு காட்டுவோம். அவர் இருக்கிற கண்டிஷனை பார்த்தா. நீங்க தாமதமா வந்துட்டீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ஒரு புது ஜூட்சுவா கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஒரோச்சிமாரு. என்னடா மிரட்டி கேக்குற? இவ்ளோ தைரியம் தான் நீ அப்படி பேசுவ? சரி, கோவப்படாத சாஸ்கே. இங்கெல்லாம் மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம் பாத்தியா? பரிசு கொண்டு வந்திருக்கேன். அந்த பரிசை நீயே பாரு. அரிமட்ட வரைக்கும் இறங்குவான் அவனுக்கு தேவை. இவனும் ஒன்ன மாதிரியே ஒரு லீஃப் வில்லேஜ் ஷினோபி. கண்டிப்பா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு நம்புறேன். 2 பேரும் அறிமுகம் ஆகிக்கோங்க. அவனை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? சாஸ்கே உச்சிஹா. வந்துட்டாங்களா நம்ம வரல? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்ன எல்லாரும் சாயின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க தானே சாஸ்கே உச்சி. இங்க இருந்து போயிட. லீஃப் வில்லேஜ்ல யாரையுமே பார்க்க விரும்பல போல. நான் என்னதான் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் யாருக்கும் என்ன உடனே பிடிக்காது போலயே. நல்லா தெளிவா புரியுது. உங்க சிரிப்பு தாண்டா பிடிக்கவே இல்லை. கூட இதே மாதிரிதான் என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, நருட்டோ எப்படி நண்பன் ஆனானோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் நண்பன் ஆயிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. அவன் பேரை ஏன்டா சொன்னேன்? கிஞ்சன்சு. சாஸ்கே கத்துனுறான் எல்லாத்தையும். போச்சு. சாஸ்கே கபுட்டை ரொம்ப எகிறானே சாஸ்கே கிட்ட. எனக்கு வேர்க்குதா. 2 செகண்ட் போட்டதுக்கே கெஜன்ஸ் இப்படி. எவ்வளவு நேரம் தான் ஒரே பில்டப் கொடுப்பாங்க, மூஞ்சே காட்ட மாட்டாங்க. அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்களா, அந்த மூஞ்சி தான் இருக்கும் போல. உணர்ச்சிகளும் கிடையாது. இது வரைக்கும் அதை உணர்ந்ததும் கிடையாது. ஆனா சாஸ்கேவோட கண்ணை பார்த்ததும் அடுத்த நொடியே என்னோட ஆள் மனசுல அவன் மேல ஒரு பயம் உருவாகுது. சாஸ்கேவை இப்படி கோபப்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாது சாய். அங்க இருக்கிறவன் என்னை விட மோசமானவன். இந்த தொடநடுங்கிய பத்தி எனக்கு கவலை இல்லை. நமக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்பலாம் ஒரோச்சிமாரு. நருட்டோ என்கிட்ட உன்னை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கான். திரும்பவும் பாரு. கடந்த 3 வருஷமா நருட்டோ முழு மூச்சா உன்னை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டாள் இன்னும் திருந்தலையா? ஓ, அப்போ சார் யாரு? கிளம்பலாம்.
ஒரோச்சிமாரு, நருட்டோக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு. அவன் உன்னை ஒரு சகோதரனா பாக்குறான் சாஸ்கே. சாக்குரா என்கிட்ட உன்னை பத்தி அப்படிதான் சொன்னான். சாயா இவ்வளோ பேசுறான். என் வாழ்க்கையில இருக்கிறது ஒரே ஒரு சகோதரன் தான். அவனை கொள்ளதான் காத்துட்டு இருக்கேன். இது மட்டும் கரெக்டாடா? 3 வருஷமா இதுலேயே இருக்கிற முட்டாள். கரெக்ட் வந்தா தப்பு, இவர் இருந்தா கரெக்ட். சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். கபுட்டோ, இத புடி. இதுல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு புக்கில் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடு. சரி, நான் இவனை உன்னோட பொறுப்புல விடுறேன். அதில் இருக்கிறதே வச்சுக்கூடாதா? அது என்ன எழுதி புக்கு போட்டு கொடுக்கணும்? என்ன இது? ஹோகாகேக்கு கீழே வேலை செய்யற ஆன்போ பிளாக் ஆப்ஸ் லிஸ்ட் ஆகுது. நம்ப முடியலையே. அந்த லிஸ்ட் எதுக்கு அமைச்சிருக்கான்? இவனு இருப்பான்ல அதில். உங்களை பத்தி டீட்டெயிலா? ஏதா அந்த இடமா? அந்த இடத்தோட எதுக்கு டான்ஸ் ஒரு கிட்ட கொடுக்குறான்? புரியலையே. இத்தனை வருஷம் கழிச்சு சாஸ்கே இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? அவனை விடக்கூடாது. கண்டிப்பா சாஸ்கே இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் இங்க இல்லைனாலும் அவன் இருக்கிற இடத்த பத்தின தகவலாவது கிடைக்கும். அப்போ சரி, நாம கிளம்பலாமா? அவசரப்படாத நருட்டோ. எடுத்துக்கிட்டாரு. போறதுக்கு முன்னாடி முதல்ல இதை எடுத்து முழுங்க நருட்டோ. முழுகணுமா? வை? பயப்படாத, இதனால உனக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கும் இந்தா சாக்குரா, இத நீ முழுங்க. இதுக்கப்புறம் நாம பிரிஞ்சு போனாலும் கூட நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு நாங்க ஓ, அதுக்காக என்ன சொல்றீங்க? நான் கூட ஏதோ பவர் இருந்தா கொடுக்கணும். என்ன இது? இந்த விதையை வச்சு ஒருத்தர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு டிராக்கர் மாதிரி. என்னோட சக்கராவை பயன்படுத்தி மட்டும்தான் இதை வேலை செய்ய வைக்க முடியும். சூப்பர். இதை நான் சாயோட துணியில வச்சிருக்கேன். அதோட அவன் சாப்பாட்டுலயும் கலந்துட்டேன். ஓ, அவனுடைய துணியிலையும் சாப்பாட்டுலயும் கலந்துட்டீங்களா? அதனால ட்ராப் பண்ண முடியல. பார்க்க விதை மாதிரி இருக்கு. அதெல்லாம் தான் சொன்னாரு. புரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம இங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆனா கேப்டன், ஐயோ. இதெல்லாத்தையும் நீங்க எப்போ செஞ்சீங்க? குளிக்கிற இடத்துலதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்கிருந்து முதல்ல வெளியே போனது நான் தான். ஓ ஆமா, ஞாபகம் இருக்கு. இவ்வளவு நேரம் குளிச்சதே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதான் பண்ணியிருந்திருக்காரு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க தான் முதல்ல கிளம்பி போனீங்க. இந்த விதையை வைக்கிறதுக்காக தான் முதல் ஆளா நான் போனேன். இதுக்காக தான் நானே செலவு பண்ணி உங்க எல்லாரையும் அந்த மாதிரி இடத்துல தங்க வச்சேன். உங்களுக்கு சாப்பாடையும் வாங்கி தந்தேன். அப்படின்னா உங்க கூட வருமேனு பாவம் இதுவும் பார்த்து plan. அதெல்லாம் செய்யலையா? சாய் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு நான் கிளம்பும் போதே லேடி சொன்னாடே சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டீம் ககாஷிக்கு இன்னொரு புது மெம்பரை ஆட் பண்ணி ஆகணும். பிளாக் ஆப்ஸோட ஃபவுண்டேஷன்ல இருந்து நான் ஒரு மெம்பரை தேர்ந்தெடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க லேடி சொன்னாடே. அவனை நீங்க பக்கத்துல இருந்து கண்காணிக்கணும். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா அவங்க சந்தேகப்பட்டது இப்ப உண்மையாயிடுச்சு. ஒரு அக்காக்கு என்ன எவ்வளோ யோசிக்க வேண்டியதாகுது ஒரு செகண்டா. அவ்வளோதான் சாப்பிடுவான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இவ்ளோ சாப்பாடா? பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே. லேடி அது எடுத்து நருட்டோ பழக்கணும் முடிஞ்சிருந்தா. போச்சு. சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் கொடுத்ததை சீக்கிரமா முழுங்குங்க. சரி, நான் முழுங்குறேன். ஏன்னா முழுகத்து கூட அவ்வளோ பார்த்தோம். அடா பாவி. முழுங்குங்க சார்.
முழுங்கனியா வாயில் வச்சுன்னுக்கிறியாடா? நல்லது. நீங்க 2 பேரும் தயார்னா நாம மாத்திரை போடுறதுக்கு எவ்வளோ நேரம்? அந்த வயசில் நம்மளும் மாத்திரை முழுங்கிறது லேட் பண்ணியிருப்போம்பா. அந்த மாதிரி இல்லை, சின்ன இவ்வளோ பசங்க. ஸ்டோரி கேட்டு இவ்வளோ சொல்லி அதுக்கப்புறம் தான் அது பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்று ஒன்று ப்ரூவ் பண்ணும்பா. அவங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க. உன்னை கேட்கவா? இங்க இருந்து உரோச்சிமாருக்கு உதவி பண்ற மத்த ஆட்களை நான் கொஞ்சம் சந்திக்க முடியுமா? ஒரு சின்ன வேலை இருக்கு. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவன் மட்டும்தான் அது. ஏன்னா இந்த இடத்துல நானும் சாஸ்கே மட்டும்தான் இருந்தோம். இப்போ நீ வந்திருக்க. இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்ல. பேக்கேஜ்லாம் எங்கன்னா கூண்டுகளை வச்சுன்னு இருப்போம். கேக்குதா? இந்த இடத்துல வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஒண்ணு நிச்சயம், இந்த இடத்துல நிறைய எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ஒருவேளை இங்க எதிரிகள் இருந்தா அது உரோச்சிமாரு சாயா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாரும் இல்லைன்னு தான் நானே சொன்னாங்க. போறேன். அப்புறம் சாக்குரா, அதுக்கப்புறம் நருட்டோ. நாம எப்படி உள்ள போக போறோம்? பூமிக்கு அடியில என் எர்த் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தி போகலாம். இந்த இடத்துல ஓட்டு போட்டு ஒரு பாதையை உருவாக்கலாம். அந்த பாதை வழியா உள்ள போனதுக்கு அப்புறம் நுழைவாயில் போற வரைக்கும் ஒரு சுரங்கம் தோண்டி அது வழியா நாம உள்ள நுழையலாம். சரி, உரைச்சி கண்டுபிடிக்காமையா இருப்பான். தயாராகுங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த அதிர்வு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? நருட்டோ, சாக்குரா. நாம இதுல ஜெயிப்போம். கண்டிப்பா சாக்குரா. தம்பி ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் ஓ, லாங்கா இருக்கு அதனால தெரியாது போல. சாஸ்கே. சரி, உள்ள வா. போச்சு, ஜெயில அடைச்சு வைக்கிற மாதிரி அவனை அடைச்சு வைக்க போறான். என்னடா இந்த இடத்துல எல்லாமே இருட்டா இருக்குன்னு நீ கவலைப்படுறியா? ஆனா எதுவும் பண்ண முடியாது. பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு. உனக்கு வேற எந்த வேலையும் இல்லைன்னா நீ இந்த இடத்துல தான் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். புரியுதா? நீ செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா நாங்களே உன்னை கூப்பிடுவோம். வெளியே வரக்கூடாது போல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் உன்னை இந்த அறையில வச்சு பூட்ட போறேன். ஏன்னா நீ எப்படி ஜெயில் பண்றன்னு மைதான். உனக்கே நல்லா தெரியும். நீ புரிஞ்சுப்ப நம்புற. வந்து மாட்டிக்கிட்ட தம்பி. பட் இவன் தான் வரையவன் ஆச்சு, வரைஞ்சி வெளியே கூட அனுப்பிச்சிடலாங்க. சாயுமே ஒன்று வரைஞ்சி தந்துட முடியாதா? அதே போல என்னவோ பண்ணுது, ஆனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்.
நான் நினைச்ச மாதிரி இந்த இடத்தை சுத்தி வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. நோட்ரா? ஒரு ரசிங்காரை பயன்படுத்தி எல்லா பாறைகளையும் தகர்த்தெறிகிறேன். அது உள்ள தெரியுது பண்ண தாத்தா. முடியாது. அவசரப்பட்டு நீ ரசிங்கான பயன்படுத்திட்டேன்னா நம்ம இங்க வந்துட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சு லூஸ் பையில அது கூட யோசிக்க மாட்டாரு. நாம அமைதியா முன்னேறி போகணும். சரி, அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுவோம்? ஏன்டா அவர் அங்கிருந்து தொலைவு போட்டுன்னு வராரு? இங்கதான் பாறை எவ்வளவு கடினமா இருக்கோ அந்த அளவுக்கு குறைவான சக்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி பாறையை சின்ன சின்னதா உடைக்கணும். இவர மாதிரி ஆள் இருந்தா எல்லாத்தையும் கட்டிடலாம் போல இருக்கு. பிரிட்ஜில் இருந்து போர்வால்ல இருந்து எல்லாமே. பாத்தீங்கல்ல, இது ரொம்ப சுலபம். ம். பிரமாதம் கேப்டன். இந்த இடத்துல வந்து நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சக்கராவை பயன்படுத்துறத கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த ஒரோச்சி மரம் நம்மள சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவான். சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த கபோர்ட்டை கிட்ட மாட்டக்கூடாது. அவன் வந்து சுத்தினே இருக்கிறான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்துட்டோம். முதல்ல நாம சாய கண்டுபிடிக்கணும். அவன் இந்த பக்கம் தான் இருக்கான். ஓ, அதுவே சேல்ஸ் பண்ண முடியுதா? அவர் தான் அந்த இது கொடுத்துருக்காருல்ல, ஆ. அவன் வயிற்றுல தானே ஆமா, இருக்கு. ஆமா. வாட் இஸ் திஸ்? புக்கு. நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கணும். அந்த புக்கை நான் முழுசா எழுதி முடிக்கலன்னா அப்புறம் தேவையில்லாம ஒரோச்சிமாரோட கோவத்துக்கு நான் பலியாயிடுவேன். என்ன தம்பி? லெட்டர் எடுத்துட்டு வரல. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு திறமை இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாரு. அது எனக்கு நல்லது இல்ல. ஐயோ, ரிட்டர்ன் போறான். சாய அவன் என்ன பண்ணுகிறானே. சாய் ஒவ்வொருத்தரா கில் பண்ற மாதிரி இருந்துச்சுல்ல, அதுல இவனும் ஒரு டார்கெட்டும். இந்த இடத்துல யாரும் இல்லை, நாம போகலாம். இருக்கலாம். நாம அவனை நெருங்கிட்டோம். பாத்திரம் காலுக்கு வலிக்க போகுது. யார் வந்ததுன்னு தெரியலையே. நான் கூட சாஸ்கே வந்து வேடா இங்கே எதனா இருப்பானோ அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க, அதான் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்தானே அப்படின்னு பார்த்தீங்களே அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பார்த்தோம். அப்போ மாதிரி தான் இப்பயும் உருவத்தில் இருக்கிறானால உரைச்சி முன்னாடி வேற எதனா விகாரமான உருவத்தில் இருக்கானோ அப்படின்னு தான் நினச்சோம். இல்லை, அதே உருவத்தில் தான் சார் இருக்கிறாரு. ஆனால் பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதே மிரட்டி கேட்குறான், இன்னைக்கு ஜுட்ஸு கத்துறேன் நீ எங்கே அவா அந்த கத்து. இவன் வந்து உரைச்சிக்கு ஆர்டர் போட்டு உரைச்சி பொட்டி பாம்பா அடங்கி நிற்கிறான். எதுக்காகனா அவ்வளோ சுயநலம். அவன் எனக்கு வேணுன்றதுக்காக எவ்வளோ அடிமட்டை இறங்குறான். சாய்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, வாடு உரைச்சின்னு சொல்லாததுக்கே அவ்வளோ கோவப்பட்டார். இங்கே அவன் வா போ வதியாரி அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுனுக்கிறான், பொட்டி பாம்பாகிறாரு. ஸோ அவளை கேட்குது. அவனுக்கு ஒன்று தேவைன்னா எவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரெடின்றதை காட்டுறான். இப்போ இந்த கெஞ்சன்ஸும் எல்லாமே கற்று தேர்ந்து இருக்கான்ற மாதிரி தான். அதாவது இட்டாச்சி அளவுக்கு இப்போ வந்துட்டானோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு 2 செகண்ட் தான் சாய்க்கு போட்டான். அதுக்கே சாய் வந்து அலறிட்டான் ஒரு மாதிரி. அதுக்கே வேத்துச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி பயங்கர நெகட்டிவ் எனர்ஜி தான் நான் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். ஸோ அதுலேயும் பெரிய மகான் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இன்னும் எவ்வளோ, அதாவது இந்த 3 வருஷம் கற்றுது போதாதுன்னு டெய்லி அதான் ஜுட்ஸு கற்று ஊற்றுனே இருக்கும் போல இருக்குது. பசி மாதிரி அவனுக்கு டெய்லி சோறு போடணும் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு ஜுட்ஸு கற்று ஊற்றா தான் அப்படி இருப்பான் போல இருக்குது.
பட் இப்போ இந்த இடத்துல இவங்க 3 பேர் வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன, சாய் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து இப்போ இங்கே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன ரீசன்றது தான் தெரியல. இது சாய் வேற ஏதோ பிளானில் வந்த மாதிரி தான் தெரியுது. அவன் வேற ஏதோன்னு எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவங்க எதுக்கு இப்போ என்னை அடைச்சி வச்சு என்ன பிளான்ன்றது தெரியல. இப்போ எதுக்கு சாஸ்கே கிட்ட மீட் பண்ணி இவனை உனக்கு பிடிக்கும்னு அவன் சொன்னான்றது இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்டாக போட்டிருந்ததா, சரி ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு வந்த லிஸ்ட்டில் ஒரச்சுமாரும் இருக்கானோ அப்படின்றது தோணுச்சு. தெரியல, பார்க்கணும். எனக்கு அப்படித்தான் இல்லை. அதாவது அந்த டயக்ராமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அது சின்ன சின்னதாக அவனாக ஒரு கற்பனையில் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சின்ன வயசுலேயே எத்தனை பேரை கொண்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஜஸ்ட் இப்போ பார்த்த புக்கில் நிறைய பேர்லாம் இருந்தது, பெரிய பெரிய ஆளுங்களாம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அதே மாதிரி இவன் டான்ஸோ வந்து சுனாடே பாட்டிக்கு பாதுகாப்பாக இருக்கிற பிளாக் ஆப்ஸோட லிஸ்ட்டை இப்போ உரைச்சிக்கு அமுச்சு வச்சுருக்கான். அப்போ நான் சொன்ன மாதிரி தான். அப்போது சுனாடே பாட்டி நெருங்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்கள சுற்றி இருக்க பிளாக் ஆப்ஸில் என்னென்ன பவரு, அவங்க என்னென்ன திறமை இருக்குன்றத அலர்ட் பண்ணுறதுக்காக இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தானே இவர் முன்கூட்டியே முடிவு இருப்பார், இவங்க என்னென்ன பவரில் இருப்பாங்க, இவங்களாம் எப்படி டேக்கிள் பண்ணலான்றதுக்கு ரெடியாக இவனும் வருவான். ஸோ அதுக்காக தான் போல். அப்போ நான் கெஸ் பண்ணது தான் கரெக்டாக சுனாடே பாட்டி போட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த பிளான்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது. இவன் வந்து இந்த ட்ராப் இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு குழப்பம் இருந்துச்சு. பட் இவர் அனுப்பிச்ச லிஸ்ட்டில் இப்போ தெளிவாகி போச்சு. ஆனால் சாய்கிட்ட தனியாக ஒரு மிஷின் இருக்கா, இல்லை சாயே இது என்ன தனியாக பண்ணுறானான்றது தான் குழப்பமாக இருக்குது. இப்பயும் பாருங்கள், நம்ம நருட்டோ சார் இவ்வளோ தூரம் ஒரு எமௌண்ட்டை சொல்லியும் இப்பயும் நான் வந்து ரசிங்கன் எடுக்கிற ஓட்டையை போகிறேன். ஏன்டா அது பண்ணுறதா இருந்தால் அவரே அங்கேயே ஓட்டையை போட்டு இறங்கி இருக்க மாட்டாரா? அவர் 1 கிலோமீட்டர் அங்கேருந்து உனக்கு தொலைவு போட்டு கூட்டின்னு வந்தால் இவர் வந்து நான் காட்டி விடுகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறார். ஏன்டா அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? எது பண்ணாலும் அவன் உஷாராயிடுவான்றதுக்கு தான் ரகசியமாக இவ்வளோ தூரம் பண்ணுங்கிறது. நீ திரும்ப நான் வந்து காட்டி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. உனக்கு எப்போ தாண்டா அந்த மூளை வேலை செய்யுன்ற மாதிரி வெறியாகுது. நீ சீக்கிரமாக மாறிட்டா நல்லா இருக்குமே. இவ்வளோ பவர் வச்சுட்டு இருக்க, ஆனால் அதுக்கான மூளை கிட்ட இல்லைன்றப்போ என்ன பண்ணுறது என்னன்ற மாதிரி இருக்குது. அப்படியே சாக்குரா பண்ணுறது எனக்கு என்ன கடுப்பாக இருக்கும்னா, ஏதாவது ஒன்றுனா ரொம்ப கேள்வி கேட்டு, சரி கேள்வி கேட்டால் தான் புரியுது, கதை தெரியுது, ஓகே. பட் அது கேட்டு முடிச்சுட்டு எந்த விஷயத்தாலும் நான் மாத்திரை கூட நான் அப்போ தான் போடுவேன். ஏன் போட்டுட்டு கேட்க மாட்டியா? அது கேட்டால் தான் நான் போடுவேன்ட்டு ஒன்று பண்ணுறாரு. பெரிய ஒரு இது மாதிரி நடிட்ட தெரிஞ்சு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அது சில டைம் வந்து கடுப்பாக இருக்குது. அங்கே நருட்டோ பண்ணது மாட்டேன். சாக்கரெல்லாம் கேட்டால் முழுங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு முழுங்குறாரு கன்ஃபார்ம் வந்துட்டு. ஏன்டா எமட்டவே நம்பலை, அவள் பண்ணாதான் பண்ணுவேன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.